மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை தமிழக பாஜக துணைத் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். நியமன பதவியாக இருந்தாலும் தற்போது முறையாக தேர்தல் அறிவிப்பு என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும், இது யாருக்கான செக் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, அதாவது ஒரு மாநில தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான அடிப்படை விதிகள் ஏற்கனவே பிஜேபியில இருக்கு. ஆனா தலைவர் நினைத்தால், தேசிய தலைவர் நினைத்தா அதுல ரிலாக்ஸேஷன் பண்ணி யாரை வேணா நாமினேட் பண்ணலான்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனால் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆன இந்த நிலைமையில அண்ணாமலையுடைய பதவி இருக்குமா இருக்காதா தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வியா இருக்கிறத பாக்குறோம். அமித்ஷா இன்னைக்கு ராத்திரி நீங்க வரும்பொழுது வர இருக்கிற சூழல்ல அண்ணாமலையுடைய பதவி கிட்டத்தட்ட எடுக்கிறது உறுதியான மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ தேர்தலுக்கு மனு வாங்குறதுக்கான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டதை பார்த்தா கிட்டத்தட்ட புதிய தலைவர் போடுவது உறுதியாகிவிட்டது என்பது தெரிகிறது நமக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த புதிய தலைவர் போடுவதற்கான கண்டிஷன் 10 வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அண்ணாமலைக்கு அதற்கான தகுதி இல்லை. ஆக்சுவலா அண்ணாமலைக்கும் தகுதி இல்லை, நயினார் நாகேந்திரனுக்கும் தகுதி இல்லை. அவங்களாம் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான விதிகள் இருந்தால் கூட தேசிய தலைமையை நினைத்தால் யாரை வேணா நாமினேட் பண்ணலான்றது அடிப்படையான விஷயம். ஸோ ஆனால் இது சொல்றது விஷயம் என்னன்னா, அண்ணாமலை ஷுட் ரிசைன். அண்ணாமலை அவர் ரிசைன் பண்ணணும், தானா வாலண்டியரா ரிசைன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த மறைமுகமா கட்சி அவருக்கு சொல்லுது. ஆக்சுவலா நீங்க ரிசைன் பண்ணுங்கிற விஷயத்த மறைமுகமா கட்சி அவருக்கு சொல்லுது. அவர் இதுவே ரிசைன் பண்ணாத தன்னை நீடிக்க வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அது இன்றைய மதியம் வரை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது என் கருத்து. அது எடுபடலை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி பிரியன். தொடர்ந்து நம்ம